இல்லப்பா. நம்ம எங்கம்மா இருப்போம்? எப்படிமா சாப்பிடுவோம்? கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திடுறேன். பாரம் ஜாஸ்தின்னா பார்த்து போகணும். 2 பிள்ளைக்கு அம்மாங்கிற, இன்னும் எதுவுமே குறையல. ராஜா, ராஜா. என்னம்மா? தம்பி இங்க படுத்திருந்தானே, எங்கடா? இங்கதானமா படுத்திருந்தா, பாக்குறேன். அம்மா, அது ஒருக்கம் பாரு ரவி. ஏமா அழுறீங்க? ரவி படிக்கணும்னு ஆசைப்படுறான். நான் சம்பாதிக்கிறது உங்க வயிற்றுக்கே பத்தாது. அவனை நான் எப்படி படிக்க வைப்பேன்? ஏமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தம்பியை படிக்க வைக்கலாம்ல? ஆமாமா, நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு என்னால முடிஞ்ச கொண்டு வந்து என் தம்பியை நான் படிக்க வைக்கலாமா? ராஜா, ராஜா. ஃபர்ஸ்ட் ரேஸ்ல ராயல் சல்யூட், செகண்ட் ரேஸ்ல அல்லாபுல்லா, தேர்ட் ரேஸ் 3 விஷஸ். மைக்கேல், 6th ரேஸ்ல எது வரும்னு நினைக்கிறேன்? நிச்சயமா ஹங்காமா. நோ 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 நோ, அது லாங் டிஸ்டன்ஸ்ல தாங்காது. நிச்சயமா தீ தான் வரும். அதை எதுவுமே அடிக்க முடியாது. பாலிஷ் போட்டாச்சு சார். மைக்கேல், காசு கொடு. சார், நான் பாலிஷ் போட்டேன், பிச்சை கேட்கல. கூலிய மரியாதை கையில் எடுத்து கொடுங்க. என்ன சொல்றான் கேட்டீங்களா? அவன் கேட்ட மரியாதையை கொடுத்துரு. என்னது? காசு எடுத்து கையில கொடுன்னு சொன்னேன். ஆமா. இந்தா. மைக்கேல், நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்க. இந்த பையன் தான் லாங் ரேஸ்ல ஓடுற குதிரை. ஆரம்பத்துல குணத்துல நிதானம், அதுக்கப்புறம் வேலையில வேகம். நீ காசு விட்டு எறிஞ்ச பார், அப்ப ரோஷம். இந்த ரோஷம் தான் அவன் வாழ்க்கையில பேச போகுது. ஒரு நாள் இவன் வசந்த நிலைமைக்கு வர போறான். ஒரு நாள் இந்த பையன் உயர்ந்த நிலைமைக்கு வருவான். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க். ரவி, உன் இடத்துக்கு போப்பா. தேங்க்யூ டீச்சர். என்ன பட்ட பகல்ல தடுமாற ஆரம்பிச்சிருவீங்களே? எழுந்துரு. மன்னிச்சிடுங்க, பாரம் தூக்க முடியல. என்ன பாரம்? உன்னை விட வயசானவங்கள வேலை செய்யல. எழவட்டா உனக்கு என்ன இடுப்பு நோவே? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? கூலிக்காரி, உனக்கு என்னடி கௌரவம்? ராத்திரி முழுதும் குடிக்கிறது, ரவுண்டு போறது, பகல்ல வேலை செய்ய முடியாம விழுந்து கிடக்கிறது. போ, வேலையை விட்டு போண்டேன். ஐயா, என் நிலைமை, என்ன வேணாலும் பேசுங்க,
கேட்டுக்கிறேன். ஆனா என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. என் 2 குழந்தைங்களுக்கும் உங்க கூலிதாயா சோறு போடுது. ஏன் 2 பேரும் பிச்சை எடுக்க விடு, சோறு கிடைக்கும். போ போ. இவ பிள்ளைய பத்தா இருக்கவெல்லாம் அப்பன் ஆகணுமா? கல்ல நீ மேஸ்திரி தலையில போடுடா, என் பொழப்புல போட்டுட்ட. ஏழைக்கு பசி தாண்டா சொந்தம், ரோஷம் சொந்தம் இல்லடா. நாளை சோத்துக்கு நான் எந்த வேலைக்கு போவேன், என்ன செய்வேன்? முறைக்கிறேன் பாரு. இதோ உன் மாதிரி ரவியும் தாண்டா என் புள்ள. முன்கோபம், ஆத்திரம், முரட்டுத்தனம் இவங்கிட்ட ஏதாவது உண்டா? பெத்த பிள்ளைங்களையே வித்தியாசத்தை பாரு. வித்தியாசம் தான்மா, எல்லாத்தோட முக்கியமான வித்தியாசம் இது. அம்மா, நான் கோயிலுக்குள்ள வர மாட்டேன். ஏண்டா? சாமி எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. ராஜா, நீ சாமி கும்பிட வரல, நான் உங்க கூட பேச மாட்டேன், உனக்கு சோறும் போட மாட்டேன். பேசாம வா. வரமாட்டேன். சீத்தம்மா, பையனை கோச்சுக்காத. பலாத்காரத்தினால பக்தியை கொண்ட முடியாது. அவனுக்கா புரியுற நேரம் வரும்போது அவனே கோயிலுக்கு வருவான். நீ போய் தரிசனம் பண்ணு. அன்னாட கோயிலுக்கு வரீங்களே, ஆண்டவங்கிட்ட என்னமா கேக்குறீங்க? உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம், உன் அண்ணனுக்கு சௌக்கியம், சந்தோஷம். வேற என்னப்பா கேட்பேன்? விடாம நீங்களும் தான் கேக்குறீங்க. ஆண்டவன் காதுல விழுதாமா? உங்களோட சேர்ந்து நானும் தான் கும்பிடுறேன். இது வரைக்கும் இந்த சாமி எனக்கு எந்த வேலையும் வாங்கி தரலையே. ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல வேலையா தேடிட்டு இருக்காரோ என்னமோ. அம்மா, நாளைக்கு கடவுள்கிட்ட கேளுங்க. ஒரு சின்ன வேலை 200-300 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, என் பையன் ஒத்துப்பான்னு. ஏண்டா, உனக்கும் கடவுள் மேல கோபம் வந்துடுச்சா? எனக்கு ஒண்ணு அண்ணா மாதிரி கடவுள்கிட்ட விரோதம் கிடையாது. ரவி, உனக்கு இருக்கிற பக்தி உன் அண்ணனுக்கு எப்படா வரும்? அம்மா, அண்ணன் கடவுளை மதிக்காட்டாலும் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான்னு தெரியுமா? கோயிலுக்குள்ள வராட்டி போனாலும் இந்த பாருங்களேன், அம்மாவுக்கு காவலா அண்ணாட வாசலையே காத்துட்டு இருக்கான். பூஜைல முடிஞ்சதாமா? ஒரு பள்ளமா? வேலைக்கு நேரமாச்சு. இந்தா சுவாமி பிரசாதம் எடுத்துக்க. கல்கண்டு. நான் மட்டும் இனிப்ப சாப்பிட்டா போதுமாமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் உங்க ஆண்டவன் இனிப்பை கொடுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. ஓஃபோ, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தகராறு. இது ஆண்டவன் கொடுக்கல, அம்மா கொடுத்த நினைச்சுக்கேன். அம்மா கொடுத்தாதானே சரி. வரேம்மா, வேலைக்கு போறேன். அப்புறம் வேலை தேட போறோமா?